லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மனநிலையை சோதிக்க வேண்டும் என அமைச்சர் கீதா ஜீவன் காட்டமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம். நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சீமான் அவர்கள் எங்களுடைய கழக தலைவராக இருந்து 5 முறை முதலமைச்சராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி இழிவாகவும் அவதூறாகவும் பேசியதை திராவிட முன்னேற்ற கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. கழக தலைவரை பற்றி நம் தமிழ் மக்கள் அறிவர். அவர் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ் மக்களின் நலனுக்காக, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் மொழியை செம்மொழியாக்கியதே நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். அத்துணை திட்டங்கள் நிறைவேற்றி தந்தவர். பிச்சைக்கார மறுவாழ்வாக இருந்தாலும் சரி, திருநங்கைகளா இருந்தாலும் சரி, மாட்டுத்திறனாக இருந்தாலும் சரி, பாட்டாளியா இருந்தாலும், தொழிலாளியா இருந்தாலும், மகளிரா இருந்தாலும் சரி, அத்தனை பேர் வாழ்க்கையிலும் அவர்கள் உரிமையை நிலைநாட்டியவர், ஏற்றங்காண செய்தவர், திட்டங்களை வடிவமைத்தவர் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். இளைஞர்களுக்காக முதல் தலைமுறை பட்டதாரி திட்டம், கல்வி கடன் ரத்து, நம்முடைய நுழைவுத் தேர்வு ரத்து என்றெல்லாம் அவருடைய படிப்புக்காகவும் முதலில் கணினி கல்வி வளர்ச்சி, இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஏற்றம் வந்துள்ளது, வளர்ச்சி வந்துள்ளது, அது காரணகர்த்தா கலைஞர். அவரை பற்றி இந்த மாதிரி இழிவாக பேசுவது வன்மையாக திமுக கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவருடைய சொற்கள் முன்னும் பின்னாக இது ஒன்னே எடுத்துக்கலாம். நம்ம இந்த வார்த்தையை சொல்லி பேசினதா இருந்தாலும் சரி, கலைஞரை பற்றி பேசினதா இருந்தாலும் சரி, நிறைய தருணங்களை நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு ஒண்ணு பேசுறாரு, அடுத்த வருஷம் ஒண்ணு பேசுறாரு. அதனால அவருடைய மனநிலையை அவர் சோதிப்பது நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்தாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.